ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरुपयश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा राम राम हरे हरे। मूकं करोति वाचालं पंकुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरि ओम् तत्सत्। नमस्तस्मै भगवता कृष्णाय अद्भुतकर्मणे अनन्ताय அதிபூதாய பூதஸ்தாயாத்மனே நமः। அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக, எல்லையற்ற ஆதாரமாக, நிரந்தர மையமாக, ஒவ்வொரு செயலும் ஆச்சரியத்தை தரக்கூடிய அந்த பரம புருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன்। ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவ। ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே। ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்களை இந்த பக்தி சாஸ்திரி நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்। அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய கருணையினாலும், நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியர்களுடைய கருணையினாலும், மூத்த வைஷ்ணவருடைய கருணையினாலும், அவர்களுடைய அனுகிரகத்தை வேண்டி பிரார்த்தனை செய்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை துவக்க இருக்கிறோம்। நம்ம 17வது அத்தியாயத்துல இருக்கோம்। நம்ம 17வது அத்தியாயம் நம்பிக்கையின் பிரிவு. நேத்து ஒரு 10 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்। முக்கியமாக அர்ஜுனன் கேட்ட கேள்வி, எப்படி இவங்கெல்லாம் சாஸ்திரத்தை நம்பாமல், சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இவர்களுடைய வழிபாட்டு முறை எந்த விதத்தில் இவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது, எந்த குணத்தில் இவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்கும்போது, பகவான் பல்வேறு வகையான குணங்கள், அந்த குணங்களினால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள், அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய வழிபாட்டு முறை, அதை பற்றி எல்லாம் விளக்கி இருக்கிறார் 10 ஸ்லோகங்கள்ல। நம்ம இதுக்கு பேரலா கூடவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவகுதிக்கும் கபில தேவருக்கும் நடந்த அந்த சம்பாஷணையில் கபில தேவர் எப்படி தேவகுதி ஆல்மோஸ்ட் சிமிலர் கொஸ்டின், அதே மாதிரி கேள்விகளை அவர்கள் கேட்கும் போது அதற்கு என்ன பதில் கொடுத்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம்। கடைசியா நம்ம பார்த்த 3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் உணவு பழக்கங்கள், ஒவ்வொரு குணங்கள் இருப்பவர்களும் அந்த உணவு பழக்கங்கள் மூலமாக எப்படிப்பட்ட உணவு அவர்கள் உண்கிறார்கள் அப்படிங்கறது ரொம்ப விவரமா நம்ம பார்த்தோம்। சோ இன்னைக்கு ஆக்சுவலா அந்த குணங்களை பற்றிய ஒரு தொடர் விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்। ஒவ்வொரு குணங்கள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பகவான் சொல்ல போறார்। காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவருமே ஆன்மீகம் பக்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நிறைய யாகங்கள் செய்கிறார்கள் இல்லையா? கர்மகாண்டிக் ஆக்டிவிட்டிஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி யாகங்கள் செய்கிறார்கள்। அது போல ஒரு சில தவங்கள் செய்கிறார்கள்। தவங்கள் அப்படின்னா ஆஸ்டிரிட்டி, அதை பத்தி கூட நம்ம நேற்று கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம இல்லையா? அது எப்படி கொடுமையாக கொடூரமாக உடலை வருத்தி கொண்டு செய்வது அப்படின்னு। அதே மாதிரி தானம் செய்வதும், இது எல்லா குணங்களுக்கு உடையவர்களுக்கும் இது ஒரு அடிப்படையாக இருக்கிறது। ஆனா அவங்க எப்படி செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, எதனால செய்யறாங்க அப்படிங்கிறதுலதான் கொஞ்சம் மாறுபாடு, அவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பகவான் இங்க விளக்க போகிறார்। சோ பேசிக்கலா இன்னைக்கு நம்ம கடைசி செட் ஆஃப் ஸ்லோகாஸ், இந்த 3 முக்கியமான பிரிவுகள், யாகங்கள், தவங்கள், தானம், அது எந்த குணங்களின் அடிப்படையில் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம்। இத்தனை தானங்களை செய்த பிறகு இதை பகவானுக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையா? we have to make that as a transcendental, ஒரு திவ்யமானது, ஒரு தூய்மையானது அப்படின்னு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் கடைசியா நம்ம பார்க்க போற ஸ்லோகம் ஓம் தத் சத்। இந்த ஓம் தத் சத் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? பகவானுக்கு எல்லாமே நாம் அர்ப்பணிக்கிறோம்। இந்த ஓம்காரம், ஓம் அப்படிங்கிற விஷயம் அது எதை குறிக்கிறது, தத் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது, சத் என்பது எதை குறிக்கிறது அப்படிங்கிற ஒரு விவரங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்।
ஸோ பிரதானமாக இன்னைக்கு நம்ம வந்து we are going to have a group discussion. ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன்ல இந்த 3 குணங்களின் அடிப்படையில் நம்ம செய்யற எல்லா விஷயங்களுமே யாகங்கள் செய்யறோம் அப்படிங்கும்போது எந்த குணங்களின் அடிப்படையில் இந்த யாகங்கள் எப்படி செய்யப்படுகின்றன, அதே போல தவங்கள் அப்படின்னா எந்த குணங்களின் அடிப்படையில் தவங்கள், தட் ஆஸ்டரிட்டி. இப்போ ஒரு வைஷ்ணவர்களாக ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கே தெரியும் அந்த ஏகாதசி விரதங்கள் எப்படிப்பட்ட விரதம். ஒரு சில பேர் வந்து நாட் ஈவன் அ டிராப் ஆஃப் வாட்டர், நீர் திரவம் அந்த மாதிரி எதுவுமே அருந்த மாட்டார்கள். ஒரு சிலரை பாத்தீங்க அப்படின்னா வெறும் சப்பாத்தி மாத்திரம் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு வந்து அரிசி உணவு சாப்பிடாமல் இருந்தால் அவர்களுக்கு வந்து அது ஒரு விரதம் போல அவர்களுக்கு. அதே நம்ம என்ன பண்றோம், கம்ப்ளீட்லி கிரெயின்ஸ் அவாய்ட் பண்ணுவோம். சால்ட் இல்லாம உப்பு இல்லாம செய்யறது அவங்களுக்கு அது ஒரு விரதம். நான் வெஜிடேரியன் அவங்க சாப்பிடல. மார்கழி மாசம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அந்த ஒரு ஃபுல் மந்த் தே டேக் ஒன்லி வெஜிடேரியன் ஃபுட். அந்த வெஜிடேரியன் ஃபுட்ல தே மே டேக் ஆனியன் கார்லிக் எல்லாமே அவங்க சாப்பிடுவாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு விரதம் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயங்கள். தானம் செய்யணும் அப்படிங்கும்போது எந்த குணத்தில் தானம் செய்கிறோம் அப்படி பேரே வெளியே வராம தானம் செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியக்கூடாது. அன்னதானம் நித்தியமாக கோயில்ல நடக்கும் அப்படின்னா யாரு கொடுக்குறா என்ன கொடுக்குறாங்கிற ஒரு விவரமே தெரியாத அளவுக்கு தட் சத்துவ குணத்துல அந்த மாதிரி. ஒரு சிலர் ஊரெல்லாம் டமாரா அடிச்சு எக்கச்சக்கமான கூட்டத்தை வரவழைச்சு கடைசியில பார்த்தா ஒரு சின்னூண்டு கிண்ணத்துல கொஞ்சம் சுண்டல் கொடுத்து அனுப்புவாங்க. அதுதான் வந்து அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு அன்னதானம் மாதிரி ஒரு நினைப்பு அவங்களுக்கு. இது ஒவ்வொரு குணங்களின் அடிப்படையிலும் ஏற்படக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குரூப் டிஸ்கஷன். நீங்க எல்லாமே இதை படிக்கலாம். இந்த ஸ்லோகங்கள் நான் கொடுக்க போற ஸ்லோகங்கள் எல்லாருமே படிச்சுட்டு உங்களுக்குள்ள குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதை பற்றி நீங்கள் விளக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா இது ரிப்பீட்டடா அகைன் அண்ட் அகைன் இந்த சேம் குணங்களை பத்தியே வரப்போகுது. அதனால நம்ம வந்து ரொம்ப பெருசா we will not be adding any value. ஸோ உங்களுடைய ஒரு புரிதல், நான் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில நீங்க பல்வேறு விஷயங்களில் உங்களுடைய சேவகம் இருக்கலாம். இந்த இயக்கத்துக்கு வருவதற்கு முன்பு, கிருஷ்ண பக்திக்கு வருவதற்கு முன்பு உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருந்தது, நீங்க எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க இந்த இடத்துல இந்த குரூப் டிஸ்கஷன்ல உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். இப்ப நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்கீங்க. ஸோ ஐ வில் ஃபார்ம் 2 குரூப்ஸ். 2 குரூப் நான் ஃபார்ம் பண்ண போறேன். 2 குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து 11வது ஸ்லோகத்துல இருந்து 28வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த 2 குரூப்ஸும். இதுல 11லிருந்து 13 வரைக்கும் யாகங்கள் எந்த குணங்களின் அடிப்படையில், 11 to 13 ஸ்லோகாஸ்க்கு அதுதான் அர்த்தம். 14லிருந்து 19 வந்து தவங்கள், யாகம் தவம். 20லிருந்து 22 வந்து தானம். 23லிருந்து 28 வந்து ஓம் தத் சத். ஸோ 4 டாபிக் இருக்கு நம்ம கிட்ட. இந்த குரூப் டிஸ்கஷன்ல 4 டாபிக். ஐ எம் கோயிங் டு டிவைட் ஒன்லி 2 குரூப்ஸ். உங்க குரூப்புக்கு உள்ளேயே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்குள்ள பிரிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1க்கு வந்து 11ல இருந்து 19 வரைக்கும் ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல நீங்க பிரிச்சுக்கும் போது 11 to 13 யாராச்சும் ஒரு 2 பேரோ 3 பேரோ அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க பிரசன்ட் பண்ணலாம். 14 to 19 அது வந்து தவங்களை பற்றியது. அந்த குரூப்புக்குள்ளேயே நீங்க வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்க அதை பிரிச்சுக்கலாம். அதே போல குரூப் 2 2 டாபிக் இருக்கு. நான் பிரிக்க போறது 2வது குரூப். அந்த 2வது குரூப்புக்குள்ள நீங்க ஒரு சப் குரூப் நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. யார் வந்து இந்த ஸ்லோகத்தை ஃபோக்கஸ் பண்ண போறாங்க, 23லிருந்து 28 வரைக்கும் யார் ஃபோக்கஸ் பண்ணி யார் படிச்சு யார் அதை அர்த்தம் தெரிவிக்க போறாங்க. 20லிருந்து 22 வரைக்கும் ஒரு 2 பேரோ 3 பேரோ 5 பேர் வருவீங்க ஒவ்வொரு குரூப்புக்கும். ஸோ உங்களுக்குள்ள நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு டீம் லீடர் செலக்ட் பண்ணிக்கோங்க. யூ ஜஸ்ட் கிவ் சஜஷன்ஸ் ஹூ இஸ் கோயிங் டு டூ வாட். எந்த ஸ்லோகத்தை யார் படிக்க போறா, யார் புரிஞ்சிக்க போறா, யார் அதுக்கான பாயிண்ட்ஸ் எடுக்க போறாங்க. எடுத்துட்டு ஒருத்தரோ இல்லைன்னா 2 பேரோ ஃப்ரம் ஈச் குரூப் யூ கேன் பிரசன்ட் பேஸ்ட் ஆன் த டாபிக். பெட்டர் 2 பேர் ஒவ்வொரு குரூப்ல இருந்து நீங்க பிரசன்ட் பண்ணலாம்.
கிளியரா புரியுதா? நான் சொன்னது புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? Clear, bro. நான் சத்தமே கேட்கல, ஒண்ணுமே புரியலையா? Clear, bro. வெரி கிளியர், ரைட்? Yes. ஜஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட் இதை பாருங்க. நீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் குரூப் ஃபார்ம் பண்ணும்போது யாருக்கு எந்த குரூப் வருதோ அவங்களுக்குள்ள நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ 11 to 19 இஸ் குரூப் 1. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். குரூப் வந்து வரும்போது யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். நான் வந்து ஜூம்ல குரூப் பிரிக்கும் போது உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் வரும். கரெக்டா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி உடனே அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு 2 minutes வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னா அது மறைஞ்சு போயிடும், அந்த டிஸ்பிளே மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா பிரபு என்னால ஜாயின் பண்ண முடியல, நான் எங்க இருக்கேன்னு தெரியல அப்படின்லாம் பேசிட்டு இருப்பீங்க. கரெக்டா பண்ண உடனே இமீடியட்லி அக்செப்ட் த குரூப். செகண்ட் குரூப் 20 இருந்து 28 வரைக்கும். அதுல 2 டாபிக் இருக்கு. உங்களுக்குள்ளேயே டிசைட் பண்ணிக்கோங்க யாருக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங்லி யூ கேன் ஸ்பீக். கிளியர்? Time எவ்வளோ பிரபுஜி? டைம் மேபி யூ கேன் டேக் அரௌண்ட் 30 to 40 minutes நீங்க எடுக்கலாம். ஓகே. மினிமம் 30 minutes I'll give you. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ப்ரெசென்ட் பண்ணல அட்லீஸ்ட் ஒரு 5 minutes, 5 to 10 minutes நீங்க ப்ரெசென்ட் பண்ணா கூட 4 டாபிக் 5 minutes போட்டா கூட 20 minutes அதுலயே ஆயிடும் நமக்கு. ஸோ யூ கேன் டேக் 30 minutes மினிமம். யூ கேன் டேக் 30 minutes. ஓகே, ஓகே ப்ரோ. நான் இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஐ வில் கிரியேட் அ குரூப் நவ். வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்திரா மாதாஜி ஜாயின் பண்ணல இன்னும். பிரபு எதுல ஜாயின் பண்ணணும் தெரியல பிரபு. நான் அதான் சொன்னேன், வாட்ச் பண்ணிட்டே இருக்க. உங்களுக்கு ஸ்கிரீன் வரும். ஸ்கிரீன்ல வந்து ஜஸ்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட் இட், அவ்வளவுதான். அதுல வெறும் ஸ்லைடு மட்டும் தான் வந்தது பிரபு. அதுலயே மெசேஜ் வரும். மெசேஜ் வரும்போது யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். இப்ப பாருங்க, திரும்ப உங்களுக்கு வருதா பாருங்க. வருதா? ஜாயின் பண்ணுங்க டக்குன்னு. இன்னும் அக்செப்ட் பண்ணீங்க, பண்ணுங்க. பிரபு என்னன்னே தெரியல பிரபு. ஜாயின் பண்ணணும் இல்லையே. இது கிளிக் பண்ண அப்புறமா வெளியில போயிட்டு இருக்குது. திரும்ப பாருங்க, திரும்ப நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ரூம் பிரிக்கிறேனப்ப தான் எனக்கு நெட்டே வந்து. ஓ ஓகே. இப்போ மாதாஜி இப்ப இப்போ 7 பேர் 11 to இருக்காங்க.
11 to 19 பிரபு. வந்து நம்ம படிக்கணும். நம்ம படிச்சு பிரபுவுக்கு சொல்லணும். Okay. ஒருத்தர் இது வந்து 2 குரூப்பாவும் பிரிச்சுக்கலாம். ஏன்னா யாகங்கள் எந்த குணங்களின் அடிப்படையில்ன்றது ஒரு டாபிக், தவங்கள் எந்த குணங்களின் அடிப்படையில்ன்றது இன்னொரு டாபிக். அப்ப 2 குரூப்பா பிரிச்சுக்கலாம். நம்ம 6 பேர் இருக்கிறதால 2 குரூப்பா Okay. பிரிச்சு 3 பேர் வந்து ஒரு டாபிக், 3 பேர் இன்னொரு டாபிக். சரிங்களா? அனிதா மாதாஜி புரியுதுங்களா? ஓகே புரியுதுங்க மாதாஜி. புரியுதுங்களா? நீங்க வந்து நீங்க ஒரு குரூப்புக்கு வந்து நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. சரிங்களா? அனிதா மாதாஜி நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கலாமா? 11 to 13 எடுத்துக்கலாமா? ஓகேங்க மாதாஜி, எதுனாலும் ஓகே. ஓகேங்களா? சரி. ஓகே. நீங்க அப்புறம் வேற யாரு? இன்னொருத்தங்க யாரு மீனாட்சி மாதாஜி, நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எந்த குரூப்ல என்ன போட்டாலும் சரி மாதாஜி. அவங்களின் ஓகே. அடிப்படையில். ஹரே கிருஷ்ணா, எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் பிரபு. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா நல்லா இருந்தது. அப்படியா? பிரபு. நிறைய முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ யாரு பிரசன்ட் பண்ண போறீங்க? குரூப்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து 11 to 13 ஸ்லோகா இல்லையா? யாகங்கள் எந்த குணங்களின் அடிப்படையில்? நான் பண்றேங்க பிரபு. 11 to 13. வெரி குட், பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஸோ 11 to 13 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாகம் செய்யறது எந்த குணத்தின் அடிப்படையில செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாகம் வந்து 3 குணத்தோட அடிப்படையில செய்யறாங்க. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதுல 17.11ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்துவ குணத்துல பண்ற யாகம் அப்படின்னா என்னது அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சத்துவ குணம்னா 3 மெயின் டாபிக்ஸ் இதுல வருது இந்த ஸ்லோகத்துல. பியூர், அடுத்த பாயிண்ட் டியூட்டிஃபுல், அடுத்த பாயிண்ட் விதவுட் செல்ஃபிஷ் டிசையர். ஸோ நம்ம இப்ப கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நம்ம எதுக்கு போவோம்? இப்ப என்னோட பொண்ணு பர்த்டேக்கு நான் போறேன் அப்படின்னா நான் போயிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு என் பிள்ளை பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா இருக்கணும், நல்ல படிப்பு வேணும், நல்ல வீடு வேணும், வேலை வேணும், நல்ல கல்யாணம் வேணும், இந்த மாதிரி நம்ம எல்லாம் வேண்டிக்கிறோம். அதுக்காக போகக்கூடாது. ஸோ நம்ம சத்துவ குணத்துல போறதுன்னா என்னன்னா, பகவானுக்கு மரியாதை செலுத்துறதுக்காகவே நம்ம போகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சும்மா சாமி பாக்குறதுக்கு கோயிலுக்கு போவியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அது தப்பு. அதுதான் சத்துவ குணத்துல போறது. நம்ம பகவானை தரிசனம் பண்றதுக்காகவும் பகவானுக்கு நம்மளோட மரியாதை செலுத்துறதுக்காகவும் மட்டும்தான் போகணும். பகவானுக்கு நிறைய ஆஃபர் பண்ணணும். ஆஃபர் பண்ணும்போது நம்ம வந்து அங்க போய் பிரைப் பண்ணக்கூடாது. நீ இது பண்ணனா நான் உனக்கு அது பண்ணுவேன். இப்ப நிறைய பேர் பண்ணுவாங்க, நீ இது நல்லா பண்ணனா நான் உனக்கு ஒரு 100 தேங்காய் உடைப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன். அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி பியூர், பியூட்டிஃபுல், விதவுட் செல்ஃபிஷ் டிசையர். அதுதான் 17.11ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 17.12ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஜோகுணம். இதுதான் நம்ம ஆக்சுவலி இப்ப நம்ம பாக்குறது. இந்த ரஜோகுணத்துலதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க, யாராவது ஒருத்தர் ஹோமம் செய்யறாங்க அப்படின்னா அது பெரிய பெரிய போஸ்டர்லாம் அடிச்சு பத்திரிகையாளர், தொலைக்காட்சி பிரச்சாரம் எல்லாம் பண்ணி தன்னை பெரிய பக்தனா காமிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நான் இவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணேன் அப்படின்னு பயங்கரமா ஷோ அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதுதான் ரஜோகுணம். ஸோ அது மெயினா எதுக்காக பண்றாங்கன்னா, they are doing it for rewards or ego. அது 2 தான் அங்க மெயினா இருக்கு. அது மாதிரி அது பண்ணவே கூடாது. அதோட கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது புகழ், பலன், ஆடம்பரம், இது 3ஐயும் எதிர்பார்த்து பண்றதுதான் ரஜோகுணத்துல பண்றது. இது வந்து நல்லதே கிடையாது. ஈவன் நம்ம ஹிஸ்டரியில கூட நிறைய பார்த்திருக்கோம். நிறைய பேர் இப்போ நம்மளுடைய கதையிலே கூட நிறைய ஒரு இவ்வளவு நாள் தவம் இருந்தாங்க, இவ்வளவு பண்ணாங்க. எல்லாம் தவம் எல்லாம் எதுக்காக பண்றாங்க? அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் பலன் வேணுங்கிறதுக்காக பண்றாங்க. சோ அதை வந்து பகவான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது ரஜோகுணத்துக்கு கீழே வருது. சோ அடுத்தது 17.13ல வந்து தமோகுணம். தமோகுணம் வந்து டோட்டலி நாட் அக்செப்டபிள். ஸோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் இம்ப்ராப்பர், ஃபெய்த்லெஸ், அகெயின்ஸ்ட் த ஸ்கிரிப்சர். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையுமே அலட்சியப்படுத்துவாங்க. எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, மந்திராவையும் உச்சரிக்க மாட்டாங்க, வர்ற இவங்களுக்கு தட்சணை கொடுக்க மாட்டாங்க. ஸோ டோட்டலி அவங்களாவே ஒரு ரூல்ஸ் வச்சுக்குவாங்க. அவங்களே நானே ராஜா நானே மந்திங்கிற மாதிரி அவங்களாவே ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களாவே பண்ணுவாங்க. இதனால மனித சமுதாயத்திற்கு எந்த நன்மையும் கிடையாது. இது வந்து தமோ குணத்துக்கு கீழே வருது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சோ இந்த 3 தான் எனக்கு கொடுத்தது பிரபுஜி. ஓகே, யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வாண்ட் டு ஆட் எனி பாயிண்ட்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் மேம். 14, 15, 16 சொல்றேன் மாதாஜி.
பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. 14 to 19 14 to 16, 14, 15, 16. ஓகே, எல்லாமே ஒரே தான். ஆஸ்ட்ரேலியா தானே வருது இல்லையா? எல்லாமே தவங்களை பற்றியது தானே, தவம். 14 to 19 ஆ, வரைக்கும். ஸோ அது 2 பேர் சொல்ல போறீங்களா? ஆமா. ஆமாங்க. உடலின் ஓகே ஓகே ஓகே. அதாவது உடலின் தவம், மனதின் தவம், வாக்கின் தவம், அந்த 3 தவங்களை பத்தி சொல்றேன் பிரபு. சரி, சொல்லுங்க. அதாவது உடலின் தவம்னாக்க ஒரு பூஜையோ ஒரு நல்ல காரியங்களோ எது செய்தாலும் பெரியோர்களை வணங்கிட்டு, தாய் தந்தைகளை வணங்கிட்டு, பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் செய்தா அது வந்து எல்லாமே நல்ல சுபமா முடியும், நல்லபடியா நடக்கும், நம்ம நினைச்சதும் நடக்கும். அது மாதிரி தாய் தந்தைகளை வணங்கணும், பிராமணர்களை அவங்க அவங்க பூஜை செய்ய வந்த பிராமணர்களை வணங்கணும், முழுமுத கடவுளை வணங்கணும், எல்லாரையும் வணங்கிட்டு ஆரம்பிக்கிறது. அப்புறம் வந்து தூய்மையா இருக்கிறது, குளிச்சுட்டு உடம்ப தூய்மையா வச்சுக்கிறது, ரொம்ப எளிமையா இருக்கிறது, ரொம்ப ஆடம்பரம் இல்லாம எளிமையா இருக்கிறது. அப்புறம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது, பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும். அடுத்தவங்களை வந்து துன்புறுத்தணுங்கிற எண்ணம் இல்லாம அஹிம்சா முறையில இது பண்ணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ற தவம் வந்து உடலின் தவம்னு சொல்லப்படுறது. அடுத்து வாக்கின் தவம். அதாவது ஒரு டீச்சர் வந்து எப்படி மாணவர்கள்ட்ட வந்து கல்வி போதிக்கிறாங்க, இனிமையா பேசணும், அவங்களுக்கு புரியலன்னா இன்னொரு தடவை எடுத்து சொல்லணும். அது மாதிரி நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப இனிமையா பேசணும், ரொம்ப ஹார்ஷா பேசக்கூடாது. அவங்களுக்கு வந்து நம்ம பேசுற பேச்சு வந்து அவங்களுக்கு வந்து நன்மை அளிக்கக்கூடியதா இருக்கணும். அப்புறம் வந்து இந்த வேத இலக்கியங்களை வந்து ஸ்பஷ்டமா உச்சரிக்கணும். அந்த மாதிரிலாம் பண்றது வந்து வாக்கின் தவம்னு சொல்லப்படுறது. அப்புறம் மனதின் தவங்கள் வந்து பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்தணும். இதுலயும் சொல்லப்படுறது எளிமையா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் மௌனமா இருக்கணும், சுய கட்டுப்பாடோட இருக்கணும். அப்புறம் எப்போதும் கிருஷ்ண உணர்வா இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து மனதின் தவம்னு சொல்லப்படுறது. எப்போதும் தன்னை பத்தி சிந்திக்காம கிருஷ்ண உணர்வுலயே இருக்கணும், கிருஷ்ணர் பத்தி பேசணும், கிருஷ்ண பத்தி சொல்லணும். அந்த மாதிரி இருக்கிறது மனதின் தவங்கள்னு சொல்லப்படுறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. 17, 18, 19 பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த 3 ஸ்லோகங்கள்ல வந்து 3 வகையான தவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 17ல வந்து சத்துவகுண தவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சத்துவகுண தவங்கள் வந்து யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா, பகவானை முழுசா நம்புறவங்க, உன்னத அந்த நம்பிக்கையோட இருக்கிறவங்க, பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யற தவம். இதுதான் அவங்களோட நோக்கம். இதனோட பலன் விளைவுன்னு பாத்தீங்கன்னா பகவானை போய் அடையலாம். இதுக்கு வந்து உதாரணம் வந்து நிறைய தூய பக்தர்கள் சொல்லலாம், கர்தம முனிவர். அது மாதிரி இங்க எதுவும் உதாரணம் இல்லை. என்னோட சிற்றறிவுக்கு எட்டினது என்னன்னா, கர்தம முனிவர், இவங்கெல்லாம், பரத மகாராஜா, இவங்கெல்லாம் வந்து தூய பக்தர்களா இந்த இதுக்கு உதாரணமா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்தது 18ல வந்து ரஜோகுணத்தின் தவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க இவங்களோட நோக்கம், ரஜோகுணத்துல தவம் பண்றவங்களோட நோக்கம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து மக்களை கவரணும், அவங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை கவர்ந்து அவங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கணும், அவங்கள எல்லாரும் வழிபடணும், காலை கழுவி பண்றது எல்லாமே, அந்த வழிபாடு எல்லாமே பண்ணணும் அப்படின்றது அவங்களோட நோக்கம், புகழுக்காக பண்றது. இதோட இதுக்கு உதாரணம் வந்து இங்க கொடுக்கல. ஆனா என்ன நான் இது பண்றேன்னா, விஸ்வாமித்திரர் சொல்லலாம். அவர் வந்து ராஜரிஷி இதுக்காக அவர் தவம் எல்லாம் பண்றாரு. ஆனா அது வந்து கடைசியில அது பண்ண முடியாம அவர் வந்து சஞ்சலப்பட்டு இதாயிடுறாரு, விழுந்துடுறாரு. இத வந்து நான் வந்து உதாரணமா நான் எடுத்திருக்கேன் பிரபு. இது தப்பா என்னன்னு தெரியல. அப்புறம் இதனோட விளைவு வந்து கண்டிப்பா நிரந்தரம் இல்லாதது. இது வந்து கொஞ்ச நாள் தான் இது நீடிக்கும்.
இது வந்து நிரந்தரம் கிடையாது. இதோட பலன் வந்து இதான் சஞ்சலம் பட்டு விழுந்துருவாங்கன்றதுதான். அடுத்தது வந்து 19ல வந்து தமோகுண தவங்கள் தான். தமோகுணத்தோட தவங்கள் பண்றவங்க வந்து அவங்களோட நோக்கம் வந்து மத்தவங்களை அழிக்கணும். தான் அதாவது தன்னோட உடம்ப வருத்தி அடுத்தவங்களையும் துன்புறுத்துறதுக்காக அவங்க இந்த இது பண்றாங்க, தவம் பண்றாங்க. இது வந்து உதாரணம் வந்து இரண்யகசிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. இரண்யகசிப்பு வந்து தன்னோட உடம்ப வருத்தி ஒரு வரம் வாங்குறாரு, அமரத்துவம் வரம் வாங்குறாரு. அதை வச்சு தேவர்களை கொல்லணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த வரத்தை வாங்குறாரு. இதோட பலன் பாத்தீங்கன்னா அழிவுதான். ஏன்னா பகவானால கொல்லப்படுறாரு. இதுதான். ஹரே கிருஷ்ணா பிரபு. இது மூணும் வந்து முக்குணங்கள்ல. ஓகே, நெக்ஸ்ட் குரூப் முடிக்கிட்டு அப்புறம் நம்ம we will have a summary of நெக்ஸ்ட் குரூப். நெக்ஸ்ட் வந்து ஸ்லோகா 20ல இருந்து 23 பிரபுஜி நான் சொல்றேன். 20ல இருந்து 22 இல்லையா? 23 20ல இருந்து 22 சாரி 22 பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுவா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. தானம். தானம். தானம் ஃபர்ஸ்ட் வந்து சத்துவ குணத்தில் தரக்கூடிய தானங்களை பத்தி சொல்லியிருக்கு 20ல. அதுல வந்து சத்துவ குணத்துல தர தானம் முக்கியமா வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்ட தானங்கள் எல்லாம் வந்து சத்துவ குணத்துல சேரும். அதுல முதல்ல பலனை எதிர்பார்க்காம செய்யற தானம். எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது. ஒருத்தருக்கு நம்ம ஒரு உதவி செய்யும் போது அவகிட்ட இருந்து நமக்கு திரும்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அப்புறம் முறையான இடத்துல தூய்மையற்ற இடம் இல்லாம ஒரு கோயில்லயோ ஒரு புண்ணிய ஸ்தலத்துல சூரிய சந்திர கிரகணம் இருக்கிற சமயத்துல மாசத்தோட கடைசியில தகுதி வாய்ந்த பிராமணர் அதாவது தூய பக்தர்களுக்கோ கோயில்களோ தானம் செய்யலாம்னு வேதத்துல பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பாகுபாடற்ற தானம் வழங்குவது, அதாவது நம்ம சில சமயத்துல இறக்கத்தோட காரணமா ஒரு பிச்சைக்காரனுக்கு இல்ல யாருக்காவது ஒரு உதவி செய்யணும். ஆனா அந்த பணம் வந்து சரியான முறையில போய் சேருதா? பிச்சைக்காரன் வந்து பசி தாங்கலன்னு ஒரு நம்ம 10 ரூபா கொடுத்தோம்னா அது உண்மையிலே அவன் வாங்கி சாப்பிட்டான்னா பரவாயில்ல. அதை எடுத்துட்டு போய் ஒரு தண்ணி அடிக்கிறதோ வேறு முறையிலயோ செலவு பண்றதோ வந்து சரி கிடையாது. பெரியவா சொல்லியிருக்கா பாத்திரம் இருந்து பிச்சை எடுன்னு. வேதத்தில் பரிந்துரைக்கப்பட்ட தானங்கள் எல்லாமே சரியானவை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இதுதான் சரின்னு கண்ட இடத்த நம்ம தானம் செய்யக்கூடாது. யோசிச்சு சரியான காலத்துல அவ தேவை என்னவோ அந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. இன்னைக்கு எனக்கு தேவைன்னு ஒருத்தர் சொல்லும் போது அது சரியான அளவை ஆராய்ஞ்சு அவங்களுக்கு அந்த உதவி அந்த நேரத்துல காலத்துல சத்துவ குணத்தில் உள்ள தானம். ரஜோ குணத்துல வர்ற தானம் வந்து எல்லாமே வந்து பிரதி உபகாரம் எதிர்பார்க்கறது. நம்ம ஒருத்தருக்கு ஒண்ணு செஞ்சா அவ நமக்கு ஒரு செய்வா. நம்ம ஒரு விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணோம்னா திருப்பி நமக்கு பல மடங்கு ஏதாவது கிடைக்கும். இப்போ ஒரு 100 ரூபாய் ஒரு ஃபண்டுல போட்டா உடனே அவன் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயா கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பிரதி உபகாரத்துல போய் செய்யறது வந்து ரஜோ குணத்தை சேர்ந்தது. அதே மாதிரி பலன் எதிர்பார்க்கறது. நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது இதான் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல். போய் ஒரு தானம் பண்ணா உங்க பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். இல்ல ஒரு இதெல்லாம் ஒருத்தருக்கு இந்த பணம் கொடுத்தா வந்து உனக்கு சீக்கிரமா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இப்படி எல்லாம் சொல்றது வந்து எதிர்பார்த்து பலனை எதிர்பார்த்து நம்ம கொடுக்கறது. விருப்பம் இல்லாம செய்யறது. அது வந்து என்னன்னா பணத்தை செலவழிச்சுட்டு ஏன்டா செலவழிச்சோம், தப்பா கொடுத்துட்டோமோ, அதிகமா கொடுத்துட்டோமோ, கம்மியா கொடுத்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறது. இன்னும் பெரியவா பேச்சை கேட்டு கொடுத்துட்டோமே, இதை நம்ம இன்னும் யோசிச்சிருக்கலாமே, பெரியவா பேச்சை கேட்டு நம்ம மூளை இல்லாம கொடுத்துட்டோமேன்னு அப்புறம் யோசிக்கிறது. அது முன்னாடி ஆராய்ஞ்சா அது சத்துவ குணத்தோட சேர்ந்துடும். அது ஆராயாம யோசிக்காம ஒரு வேகத்துல ஒரு செயல்பாடு உள்ள ஒரு வேகத்துல கொடுக்கறது வந்து ரஜோ குணத்தை சேர்ந்தது. அது அதே மாதிரி இந்த தர்மஸ்தாபனத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து போய் ப்ராப்பரா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபண்டுல இந்த பணத்தை கொடுக்குறோன்றாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு அவங்க அந்த பைசாவை கொடுத்துடுறாங்க. அதுக்கு சரியா போய் ரீச் ஆகுதா அப்படின்றது வந்து அவங்க யோசிக்கிறது இல்லை. அந்த மாதிரி பண்ற பான தர்மங்களும் வேத மார்க்கத்துல பரிந்துரைக்கப்படவில்லை. இது வந்து ரஜோ குணத்தில் வந்த தானங்கள். இதே தமோ குணத்துல வந்து தூய்மையான இடத்துல, அதாவது சூதாட்டம், போதை, பெண்கள் போற ஒரு இடங்கள், அந்த மாதிரி இடத்துல செய்யக்கூடிய வந்து ஒரு தானம். அந்த மாதிரி செலவு கொடுக்குற பணம் அது வந்து தூய்மையான இடத்துல முறையற்ற காலத்துல அது வந்து எப்ப கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் ஒருத்தர் தேவைக்கு தேவையான டயத்துல கொடுக்கறது இல்லை, இஷ்டத்துக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து தகுதியான நபர்களுக்கு
அது வந்து ரொம்ப முக்கியமா வந்து யாருக்கு கொடுக்குறோம், அவங்க எப்படி போய் சேருது, நம்ம நல்லவங்களுக்கு கொடுக்குறோமா இல்ல வேற யாருக்கா கெட்டவங்களுக்கு கொடுக்குமா ஆராய்ஞ்சு அலசி அதை பத்தி யோசனையே இல்லாம, சம குணத்துக்கு அந்த யோசிக்கிற குணம் கிடையாது. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு அந்த மாதிரி நபர்களுக்கு அந்த கவனமே இல்லாம ஒரு மரியாதை இல்லாம செய்யப்படக்கூடிய தானங்கள்லாம் வந்து தமோ குணத்தை சார்ந்தது. மொத்தத்துல இந்த மாதிரி தானங்கள்ல வந்து பாவங்கள் செய்யக்கூடிய உற்பத்தி பண்ணி அதை என்கரேஜ் பண்றது. இந்த தமோ குணத்தில் வர தானங்கள் வந்து இதையெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணிடுறது. இந்த மாதிரி தானங்கள் மரியாதை இல்லாம கவனம் இல்லாம யாருக்கு கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், இது எங்க போய் சேர்றது அப்படின்னு ஒரு யோசனையே இல்லாம கொடுக்குற தானங்கள் ரஜோகுணத்தை சேர்ந்தது பிரபுஜி. இதுதான் இந்த 3 அத்தியாயத்துடைய அர்த்தமா நான் நினைக்கிறேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. வெர்ஸ் நம்பர் 23ல இருந்து 28 வரைக்கும். ஸோ இதுல வந்து கிருஷ்ணர் வந்து ஓம் தத் சத் அப்படின்ற ஒரு பதத்தை வந்து சொல்றாரு அவர். ஸோ இது ஓம் அப்படின்னு சொன்னாக்க வந்து பகவானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது இட் ரெப்ரசன்ஸ் தி சவுண்ட் வைப்ரேஷன் ஆஃப் தி லார்ட். அப்புறம் தத்துனா அது சத் அப்படிங்கும்போது வந்து இட் இஸ் பர்மனன்ட். அதான் இதுதான் பகவானுடைய விஷயத்தை பத்தி குறிக்கக்கூடியது. இதுல வந்து பிராமணர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த வேத மந்திரத்தை எல்லாம் உச்சாடனம் பண்ணி இந்த ஓம் தத் சத் அப்படின்ற பதத்தை உபயோகம் பண்றாங்க. பிரபுபாதர் வந்து அந்த பர்போட்ல 23rd verse பர்போட்ல வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த 3 வகையான தபம், யஜ்ஞம், ஆஸ்டெரிட்டி, சேரிட்டி, இந்த 3 விஷயங்களும் வந்து 3 குணத்திலையும் வந்து பண்றாங்க மக்கள். ரஜோ, தமோ, சாத்விக், ரஜோ அண்ட் தமோ 3 குணத்திலையும் பண்றாங்க. ஆனா இந்த 3 வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரியா அதை பிரிச்சாலும் கூட சம்டைம்ஸ் இதோட இலக்கு வந்து பகவானுக்கு திருப்திப்படுத்தணும்னு நினைச்சா அது வந்து அவங்கள வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு கொண்டு போறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொல்றாரு. செகண்ட் பேராகிராஃப்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு தானமோ தபமோ இல்லைன்னா யாகமோ வந்து பகவான் சாத்விக குணத்துல இல்லைன்னா அது வந்து வேதங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டபடி இல்லைன்னா சாத்விக குணத்தை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பலன் கிடையாது அப்படிங்கறது சொல்றாரு அவர். அதே மாதிரி வந்து இந்த ஓம் தத் சத் அப்படிங்கறது வந்து ஈவன் நம்ம சாத்விக் பிளாட்ஃபார்ம்ல சில யஜ்யங்கள் பண்ணும்போது நம்மளோட ஓன் ஆத்ம திருப்திக்காக நம்ம பண்ணினோம், இல்ல நம்மளோட என்ன சொல்றது பலனை எதிர்பார்த்து நம்ம பண்றதா இருந்தா கூட இந்த ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நம்ம பர்ஃபெக்ஷன் அடையறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு அவர். அதே மாதிரி இது வந்து வேதங்கள்லயும் குறிப்பிட்டிருக்கு. இந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தை ரிக்வேதம், அது சாந்தோத்திய உபனிஷத்துலயும் அதே மாதிரி வந்து இது எல்லா ஒரு உபனிஷத்துலயும் இது வந்து உபயோகப்படுத்திருக்காங்க அப்படின்றாங்க. இது முதல்ல வந்து பிரம்மா வந்து இந்த ஓம் தத் சத் அப்படிங்கறத வந்து அவர் உபயோகிச்சதுனால பரம்பரை வழியில வந்து இத வந்து நம்ம உபயோகிக்கிறோம். இது வந்து பகவானை குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறது வந்து வெர்ஸ் நம்பர் 23ல சொல்லியிருக்கார். 24 and 25ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நம்ம வந்து இந்த எல்லா சாஸ்திர விதிப்படி பண்ணக்கூடிய இந்த யஜ்யங்களுக்கு வந்து இந்த ஓம் அப்படிங்கிற பதத்தை உபயோகப்படுத்துறாங்க. அதே மாதிரி பலனை எதிர்பார்க்காம வந்து செய்யக்கூடிய எந்த விதமான தானம் யஜ்யத்துக்கும் வந்து தத் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க. தத் அப்படிங்கிற சொல்ல வந்து அது வந்து ஒரு இட் டேக்ஸ் அஸ் டு தி ஒரு டிரான்ஸ்டென்டல் ஒரு லெவலுக்கு கொண்டு போகுது. மெட்டீரியல்ல இருந்து இந்த 3 குணங்களுக்கும் தாண்டி போகக்கூடிய ஒரு லெவலுக்கு இது போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து 27th verseல வந்து இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யாகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு பக்தியோட இருக்கணும் அந்த யாகம். அதே மாதிரி பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கக்கூடியதான் இந்த வந்து யாகம். இதுவே சத் அப்படிங்கிற ஒரு சொல்லால குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக எந்த ஒரு செயல் செய்யும் போது அது வந்து சத் அப்படிங்கிற ஒரு சத் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி வந்து இந்த பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ், இந்த பிறந்ததுல இருந்து கடைசி மட்டும் இருக்கக்கூடிய அந்த பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து அதை பத்தி வந்து அது கூட வந்து சத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தீட்சை வாங்குறது, அதே மாதிரி ஒருத்தர் வந்து பூனல் அணிவிக்கிறது, இதெல்லாம் வந்து ஓம் தத் சத் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து
ஸோ அதுக்கு அப்புறம் வெர்ஸ் நம்பர் 28 வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல வந்து ஹி சம்மிங் அப் எதெல்லாம் வந்து பகவானுக்காக செய்யப்படலையோ, எந்த யாகங்கள்லாம் பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யப்படலையோ அது எல்லாமே வந்து எந்த ஒரு உபயோகமும் இல்லை, அதுக்கு பேர் அசத் அப்படின்னு சொல்றாரு அவர். ஸோ அது வந்து இந்த பிறவிலும் இல்லாம எந்த பிறவிலுமே அது பயன் இல்லாததா இருக்கும் அப்படிங்கறத சொல்றார். அதனால எந்த காரியம் நம்ம வந்து, அதாவது இந்த யஜ்யம், ஆஸ்டெரிட்டி அண்ட் சேரிட்டி, இந்த மூணுமே வந்து பகவானுக்காக, பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணும்போது தான் அது வந்து இந்த வந்து ஓம் தத் சத் அப்படின்ற இந்த இதுக்குள்ள வரும். இல்லைன்னா இது வந்து அசத் ஆயிடும். இட் இஸ் நாட் எனிதிங், தேர் இஸ் நோ ட்ரூத் இன் இட் அப்படிங்கிறது வந்து பிரபுபாதர் இங்க சொல்றார். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து இந்த கோல் இல்ல, பகவானை திருப்திப்படுத்துறதுங்கிற கோல் இல்ல அப்படின்னா நம்மளால எந்த விதமான பர்ஃபெக்ஷனும் அட்டைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம பண்ணக்கூடிய இந்த 3 விஷயங்களுமே வந்து பகவானை திருப்திப்படுத்தி பகவானுடைய பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் பண்ணணும். அதே மாதிரி அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சீட பரம்பரையில வரக்கூடிய ஒரு குருவோட ஒரு மார்க்கத்துல நம்ம போகும்போது இது வந்து பர்ஃபெக்ஷனை அடைய முடியும். அதே பார்த்தா நிறைய பேர் நிறைய விதமான யஜ்யங்கள் பண்றாங்க, தானங்கள் பண்றாங்க. சிலர் வந்து தேவர்களை வழிபடுறாங்க, சில பேர் பூத பிரேதங்களுக்கு வழிபடுறாங்க, சில பேர் வந்து யக்ஷர்கள், அதே மாதிரி குபேரர் போன்ற யக்ஷர்களுக்கு எல்லாம் பண்றாங்க. இது எல்லாமே வந்து ஒரு கண்டிஷன் லைஃப். அவங்க வந்து இந்த 3 குணத்துக்குள்ள உட்பட்டவங்களா தான் இருக்காங்க. இந்த 3 குணத்தை தாண்டி அவங்க சுத்த சத்வா ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம பகவானுக்காக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதுல பிரபுபாதர் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. சோ இந்த ஒருத்தர் வந்து தமோ குணத்துல இருந்து படிப்படியா சாத்விக குணத்துக்கு முன்னேறி அப்படியே பகவான் கிட்ட வந்து கிருஷ்ண பக்திக்கு வர முடியும். ஆனா அதை விட இந்த ரெக்கமெண்டட் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா நேரா வந்து நம்ம பக்தர்களோட அசோசியேஷன்ல பகவானை பத்தி தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் பகவானை திருப்திப்படுத்துறது மாதிரி செய்யறதுதான் வந்து இதுதான் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்றாரு. சோ இதனால நம்ம இப்படி பண்றதுனால என்ன ஆகும், வாட் இஸ் த ரிசல்ட் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து we will attain அந்த பிரேமை, இந்த ஃபெய்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறார் பிரபுபாதர். அந்த ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆறதுனால நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். அந்த பிரேமையினால we will achieve the perfection of the goal of this life அப்படிங்கிற மாதிரி சம்மப் பண்ணி இந்த சாப்டரை கன்க்ளூட் பண்றாரு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். வேற யாராவது ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண விரும்புறீங்களா? Any other points related to this topic? Nice. So basically நம்ம இங்க என்ன தெரிஞ்சிருப்போம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே யாகமாகட்டும், இல்லைன்னா தவமாகட்டும் அல்லது தானமாகட்டும், ஒவ்வொரு குணங்கள்ல நம்ம செய்யும் பொழுது அது எப்படி செய்யப்படுகிறது அப்படின்னு. ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாகங்கள் செய்வது அப்படிங்கிறது பொதுவாக நம்ம வந்து இந்த இயக்கத்துல இருக்கிறதால, இந்த சத்துவ குணத்தை பத்தி பேசுறதால நம்ம வந்து பண்ணக்கூடிய யாகங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் பாக்குறோம். ஆனால் உண்மையான ஒரு சத்துவ குணம், ஒரு யாகம், பகவானை நம்ம வந்து மனதில் நினைத்து கொண்டு அவருக்காக நம்ம ஏதாச்சும் ஒன்று அர்ப்பணம் பண்றோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு சத்துவ குணத்தின் விளைவு. காரணம் என்ன அப்படின்னா, சுப்பீரியர் பர்சன் அப்படின்னு ஒரு தாட் ஒன்று நம்ம மைண்ட்ல வந்து அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக. ஆனா அங்க என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த செய்யக்கூடிய செயல்கள் பலன். ஸோ அதுக்காக தான் முக்கியமான கருத்துக்கள் சத்துவ குணத்துல ஒருத்தர் பண்றாரு அப்படிங்கும்போது சாஸ்திரங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து மன ஊகத்தின் அடிப்படையில் எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. அது பாத்தீங்கன்னா நிறைய மன ஊகத்தின்படி செய்வாங்க. அந்த டைமுக்கு அவங்களால அது பண்ண தெரியல இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அங்க அமைப்புகள்லாம் இல்லை. ஒரு யாகம் ஒண்ணு வளர்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து மினிமம் ஒரு 5 பேர் தேவைப்படும். 5 பிராமணர்கள் இல்ல, மினிமம் 3 பிராமணர்கள் தேவைப்படுகிறது. அந்த பிரம்மாவாக ஒருவரை நீங்க வந்து அந்த யாக குண்டத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு அவருக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணணும். மந்திரம் சொல்றதுக்கு ஒரு பிராமணன், அப்புறமா அந்த பொருட்களை அந்த யாக குண்டத்தில் போடுவதற்கு நீங்க வந்து மினிமமா எவ்வளோ பகவானுக்கு நீங்க ஆஃபர் பண்றேன்னு நினைக்கிறீங்களோ, பல்வேறு தானியங்கள் அங்க வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தானியத்திற்கும் ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விதவிதமான யக்ஞாக்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஐ திங்க் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வாஜ்பாய் யக்னா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 பிராமணர்கள் வச்சுதான் பண்ணணும். பட் நார்மலா ஒரு சாதாரணமா நீங்க ஒண்ணு பண்றீங்க, உங்க வீட்டுல வந்து ஒரு ஹோமம் ஒண்ணு வளர்க்குறீங்க, சுதர்சன ஹோமம் நீங்க செய்யணும் அப்படின்னாலே
மினிமம் 3 பிராமணர்கள் இல்லாம நீங்க பண்றீங்க அப்படின்றது தட் இஸ் யூஸ்லெஸ். அதனால அந்த சத்துவ குணத்தோட நீங்க பண்றீங்க அப்படின்னாலே யூ ஷுட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த ஸ்கிரிப்சுரல் இன்ஜங்ஷன்ஸ். அது போல அது செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு கடமையாக செய்யாமல் அந்த பலன் என்ன, அந்த பலன் யாருக்காக, ஸோ இதெல்லாம் நீங்க எல்லாமே சொன்னீங்க. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி, நம்ம வந்து 3 வகையான விஷயங்களை பற்றி பேசினோம் இல்லையா? நம்ம செய்யக்கூடிய யாகங்கள் எப்படி இருக்கும், சாக்ரிஃபைசஸ், தவம் தப்பா இது எப்படி இருக்கும், தானம், எல்லாமே நம்ம குணங்கள் இருக்கு அப்படின்னா அப்ப இதெல்லாம் நம்ம எதற்காக செய்கிறோம்? இது வந்து சாஸ்திரத்தை கோட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் ரொம்ப கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சாஸ்திரத்துல வந்து பரமாத்மாவை திருப்திப்படுத்துக்காக. எது? பகவானை அப்புறம் வேற யாராச்சும்? இப்போ இந்த 3 விஷயங்கள் நம்ம பத்தி பேசணும்ல, யாகங்கள், தவங்கள், தானங்கள் எல்லாமே பேசணும். எந்தெந்த குணங்கள்ல எப்படி எப்படி அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே எதற்காக நாம் செய்ய வேண்டும்? சத்துவ குணத்துல இருக்கோம். ஒரு சத்துவ குணத்துல வந்து நீங்க பண்றீங்க. சத்துவ குணத்துக்கு வந்து நீங்க நிறைய பேர் நிறைய புரிதல் அந்த பொருளுரையில வச்சு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம். பேசிக்கலா ஒரு வைஷ்ணவனாக நாம் நம்மை கருதும் பொழுது நம்ம யாகம் செய்யறோம், தவம் செய்யறோம், தானம் செய்யறோம். சத்துவ குணத்துல நீங்க செய்றீங்க. எதற்காக செய்கிறீர்கள்? பிரபு நான் சொல்றேன் பிரபு. சொல்லுங்க. மனம் தூய்மை அடைகிறது, கிருஷ்ண உணர்வுல நம்ம முன்னேறதுக்கு வழி வருது. மனம் தூய்மை அடைகிறது, கிருஷ்ண உணர்வுல முன்னேற முடியும். அப்ப நீங்க செய்யும்போது தூய்மையான நிலையில இல்லையா? நீங்க சத்துவ குணம்னாலே உங்களுக்கு தூய்மை இருக்கணும்ல. உங்களுடைய ப்ரீ குவாலிபிகேஷன் ஃபார் சத்துவ குணா இஸ் பியூரிட்டி. நான் பியூர் ஆக போறேன் அப்படின்னா நீங்க வந்து அசுத்தமான நிலையில் நீங்கள் அந்த யாகத்தை செய்கிறீர்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. வரணும் பிரபு. சுத்த சத்துவ நிலைக்கு வந்து பகவானே அடையணும். சுத்த சத்துவ நிலை பிரபு நம்ம வந்து சேவகன், பகவான் வந்து எஜமானர். அந்த ஒரு இத புரிதலோட நம்ம வந்து சத்துவ குணத்துல இருக்கிறோம். அப்போ நம்மளோட சுய தர்மம் என்ன? பகவானுக்கு சேவகை செய்யணும். அது சத்துவ குணத்துல இருந்து செய்யும் போதுதான் நம்ம கிருஷ்ண உணர்வுல எப்பவுமே இருப்போம். நம்ம எப்பவுமே நான் இது கேள்வி கேட்டேன் அப்படின்னா, நம்ம சாஸ்திரங்களில் இந்த ஒரு பர்டிகுலர் கேள்விக்கு பதில் தரப்பட்டிருக்கிறது. அது வந்து கிரகஸ்தாசிரம தர்மமா? நீங்க வந்து இந்த மாதிரி பிரார்த்தனைகள் நீங்க எல்லாமே இப்போ சுத்த சத்துவ நிலையிலேயே இருக்கீங்க. ஓகே, ஐ ஹவ் அவார்டட் யூ, எவ்ரிபடி இஸ் இன் சுத்த சத்துவம். நீங்க எல்லாருமே யாகம் நீங்க பண்றீங்க, தவம் பண்றீங்க, தானம் பண்றீங்க. எதற்காக செய்கிறீர்கள்? பகவானை திருப்தி செய்யறதுக்காக பிரபுஜி. அது பேசிக் ஃபண்டமெண்டல். சத்வா அப்படின்னாலே சுத்தா அப்படின்னாலே பிரபு, அதனால செய்யறோம். இல்ல நான் கேட்கிற கேள்வி திரும்ப நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கிறது வந்து பிரமாணங்களோடு நீங்கள் தர வேண்டும். வித் எவிடன்ஸ் யூ ஹேவ் டு கிவ் மீ. நம்ம படிச்சிருக்கோம் நம்ம சாஸ்திரங்கள்ல இதெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த 3.10 சொல்லியிருக்க மாதிரி யாகங்களை செய்து சுகமாக இருங்கள், ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்புறம் இதெல்லாம் செஞ்சா பகவானுக்கு மிகவும் நெருக்கமானவர்னு சொல்லியிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த கேள்விக்கான பதில் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்காரு. இன்னுமா கண்டுபிடிக்க முடியல? உதாரணமா இருக்கணும்ன்றதுக்காக பிரபுஜி. மற்றவங்களுக்கு, அதாவது மற்ற குணத்துல இருக்கிறவங்களுக்கு உதாரணமா இருக்கணும்ன்றதுக்காகவா? இல்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆன்சர் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஜீவேர ஸ்வரூபா.
சேவக கிட்ட நிலையில வந்துட்டீங்க. யார் சேவக சொன்னீங்க? நிலையில இருக்கிறேன் ஜெயலட்சுமி மாதாஜி சொன்னாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நீங்க கிட்ட வந்துட்டீங்க. நீங்க ஜீவேர ஸ்வரூப நித்யதாஸ், தாச தாச அதாவது தாசன் தாச அப்படிதான் வருமா குருஜி? என்னது? தாச தாச தாசன். ஓகே, அதான் சொல்லிச்சு ஜீவேர ஸ்வரூபா. மகாபிரபு சொல்றார் இல்லையா, நதனம் நஜனம் ந சுந்தரி. இப்போ இந்த இந்த 3 வகையான விஷயங்கள் செய்யறவங்க எல்லாருமே இந்த 3க்காக தான் செய்வாங்க. நிறைய பணம் வரணும், நல்ல குடும்பம் அமையணும், நல்ல செல்வம் அமையணும், நல்ல புகழ் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாமே செய்வாங்க. ஆனா நம்ம வந்து சுத்த சத்துவ நிலையில இருந்துட்டு திரும்ப திரும்ப செய்யணும். பகவான் நீங்க வந்து சுத்த சத்துவ நிலைக்கு வந்துட்டீங்கனாலே அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. ஏன்னா நீங்க ரெகுலரா சாண்டிங் பண்றீங்க, உங்களால முடிஞ்ச டிவோஷனல் சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னாலே யூ ஆர் இன்டு த சத்வா, என்ன அந்த குணத்துக்கு வந்தாச்சு. அண்ட் இஸ் ஆல்ரெடி பிளீஸ்டு. நீங்க அதுக்கப்புறம் யாகம் பண்ணி தவம் பண்ணி தானம் பண்றதால அவர் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் சந்தோஷம் அடைய போறது இல்லை. அவரு ஆல்ரெடி அவர் 90% சந்தோஷம். நீங்க 16 ரவுண்டு சாண்டிங் காலையில பண்ணீங்கனாலே அவருக்கு அன்னைக்கு ஃபுல் டே அவர் சந்தோஷமா இருப்பாரு. நீங்க நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களோ இல்லையோ, பகவான் சந்தோஷமா இருப்பாரு. ஆஹா, நம்ம டிவோட்டி காலையில 4:30க்கே முடிச்சுட்டாரு எல்லாத்தையுமே அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப நம்ம இதெல்லாம் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நித்திய தாசனாக, அந்த நித்திய தாசன் அப்படிங்கும்போது அது எப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் தான் சொல்றாருல சைத்தன்ய மகாபிரபு, நான் எந்த லோகத்துக்கு போனாலும் சரி, எனக்கு வந்து நீங்க நரக லோகமே கொடுத்தா கூட அந்த பாவம், அதுதான் உண்மையான ஒரு பிரார்த்தனை பகவான்கிட்ட நம்ம வைக்கிறது. எல்லாருமே சொல்லிட்டே இருக்கோம், எனக்கு வந்து எந்த ஆசையுமே கொடுக்காத எல்லாம் பண்ற அப்படிலாம் நம்ம பேசுறோம். இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு பெனிஃபிட் பேஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒண்ணு செய்வோம். நம்ம நான் ஸ்பிரிச்சுவலா ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டது கூட ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட் தான். இந்த பௌதிக உலகத்தை நான் சமாளிப்பதற்காக நான் ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டும், எனக்கு அதனால ஆன்மீகத்தில் நாட்டத்தை கொடு அப்படின்னு வேண்டதே ஒரு பலன் நோக்கு பிரார்த்தனை. அதனால நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களை மறக்க கூடாது, உங்களுக்கு நான் நித்திய சேவகனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல் நமக்கு. அது எந்த குணத்தில், நிச்சயமா தமோ குணமும் ரஜோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த தாட் வரவே வராது. நமக்கு ஒரு பக்தனாக நம்ம வந்து சத்துவத்திலிருந்து சுத்தத்துக்கு போறோம் அப்படிங்கும் போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஸோ திஸ் ஷுட் பி அவர் அண்டர்ஸ்டாண்டிங். பட் வாட் எவர் எனக்கு அடுத்த பிறவின்னு கிடைச்சதுன்னா கூட நீங்க வந்து இனிமே பிரார்த்தனை செய்யும்போது அதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. இத்தனை நாளா நீங்க வந்து வேற என்ன பிரார்த்தனை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு. ஆனா இன்னில இருந்து நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னா, நான் எப்படி இருந்தாலும் எந்த ஜென்மத்துல எப்படி எனக்கு உயிர் போய் வேற ஒரு பிறவி கிடைச்சாலும் பகவான் கிருஷ்ணருக்கு சேவகம் செய்யணும், அவரை நினைவில் வைத்துக் கொள்ள கூடிய அளவிற்கு எனக்கு ஒரு உருவத்தை நீ எனக்கு தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஒரு செட் ஆஃப் ஸ்லோகாஸ்ல பிரபுபாத் ஹஸ் given so many things. நீங்க எல்லாருமே அதுக்கு நிறையவே சொல்லியிருக்கீங்க. ஒரு கடமையாக செய்யாமல் முக்கியமான ஒரு 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 கருத்து நம்ம இதில் பார்த்துக்க வேண்டும். யாகங்கள் செய்யறோம் அப்படின்னா இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் டியூட்டி, நான் பண்ணணும். கர்மகாண்டிக் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யாகாஸ் தே வில் டூ. ஒவ்வொரு காரணமும் ஒவ்வொரு விதமாக அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு நேரம் நல்லா இல்லை அப்படின்னா ஜோசியக்காரர் வந்து இந்த ஹோமம் பண்ணு, அந்த ஹோமம் பண்ணு, அவருக்கு பண்ணு, இவருக்கு பண்ணு அப்படிங்கும்போது மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு காரணமற்ற ஒரு செயல். அதே போல அடுத்தது நீங்க சொன்னீங்க, ரஜோகுணத்துல இருக்கிறவங்க வந்து பொருளாதாரத்திற்காக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் தர வேண்டும், ஒரு கௌரவத்திற்காக அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம். அதே போல அறியாமையில் செய்கிறாங்க அப்படின்னா, அறியாமையில் செய்வது அப்படிங்கிறது எந்த விதமான நம்பிக்கையும் மற்ற ஒரு நிலை. முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்பிக்கையே கிடையாது. நம்பிக்கையே கிடையாது அப்படின்னா என்னன்னா, அந்த கர்மகாண்டிக் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் போது கூட அந்த யக்ஞ புருஷர் யாரு, போகைஸ்வர்ய பிரசக்தானா இல்லையா, அந்த யக்ஞ புருஷர் யாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையே இல்லாமல், வேதங்களில் கூறப்பட்டது எல்லாமே கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளாமல், அந்த பாயிண்ட் கரெக்டா சொன்னீங்க, அந்த செய்து வைக்கிற பிராமணர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. பாத்தீங்க அப்படின்னாலே அந்த பிராமணர் தகுதியற்றவர் அப்படிங்கிறது தான் நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரும். இந்த கலியுகத்துல வந்து இருக்காரு, அது உண்மையான பாயிண்ட் தான். இந்த பிராமண தகுதி அவங்களுக்கு கிடையாது. ஆபீஸ் கோயர்ஸ் ஆர் பர்ஃபார்மிங். நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே வில் பி டூயிங் ஆபீஸ் ஒர்க், போயிட்டு இருப்பாங்க. இந்த சான்ஸ்கிரிட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. So they lose the qualification of a Brahmana.
பட் நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம மனமும் அந்த மாதிரி ஆயிடுது. அந்த அறியாமையில் நீங்க வந்து ஒரு யாகம் பண்றீங்க அப்படின்னா அந்த யாக குண்டத்துக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிற ஒரு 3 பிராமணர்களை அவங்க மேல ஒரு மரியாதை இல்லாம ஒரு நம்பிக்கை இல்லாமல் அது செய்யற மாதிரி அதுக்கு எந்த விதமான ஒரு பலனும் கிடையாது. முழுமையான ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த முழுமையான நம்பிக்கை வரணும் அப்படின்னா இந்த கர்மகாண்டிக் ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்றதா இருந்தாலும் கூட தேர்ந்தெடுத்த பிராமணர்கள் ஃபில்டர் பண்ணி, ஓகே இவர் வந்து இஸ் டூயிங் ஒன்லி திஸ் ப்ரொஃபஷன் ஒன்லி, அது எனக்கு நல்லா தெரியும், வேற எந்த ஒரு தொழிலும் செய்யல அவரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பிராமணர்களை நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்டிரிட்டின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆஸ்டிரிட்டி அப்படிங்கும்போது தபஸ்யா அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து. உயிரெழுத்துனா என்னது? ஆனா உயிர் ஆனா. மெய்யெழுத்து அப்படிங்கும்போது காங்காச்சானா. அது போல சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷ வர்ணா, தாளவிய வர்ணா அப்படின்னு 2 பிரிவுகள். சோ இந்த தா பா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இந்த தமிழ் பகவத்கீதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில புக்ல பேக்ல வந்துட்டு அந்த கான்சானன்ட் ப்ரொனவுன்சியேஷன் கக்கா ஒரு சின்ன கோடு போட்டிருப்பாங்க, மேல புள்ளி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி 2வது புள்ளி வச்சு கா 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 அப்படின்னு. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கா டு மா சமஸ்கிருதத்துல தட் இஸ் நோன் அஸ் ஸ்பர்ஷவர்ணா. நம்ம காங்காச்சானா சொல்றோம் இல்லையா? தமிழ்ல வந்து ஒவ்வொரு எழுத்து தானே. இந்த ஹிந்தியில சமஸ்கிருதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காக்கே வந்து 4 ப்ரொனவுன்சியேஷன் பேஸ்ட் ஆன் த ப்ரொனவுன்சியேஷன், தட் இஸ் கால்ட் ஸ்பர்ஷவர்ணா. அந்த மாதிரி பார்க்கும்போது 16வது எழுத்து அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த 4 செட் ஆஃப் லெட்டர்ஸ் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தா. அதே போல 21வது வார்த்தை அந்த சமஸ்கிருதத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பர்ஷவர்ணால பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்டு பா. இந்த தா பா இரண்டும் சேர்ந்ததுதான் தபா. தபம் எப்படி சேர்கிறது என்றால் இது போன்ற ஒரு நிலையில் அந்த தபா என்பது சேர்கிறது. இந்த தபம் செய்யறாங்க அப்படிங்கும் போது எதற்காக செய்யப்படுகிறது அப்படின்னு பார்க்க பொதுவாக பார்க்கும் பொழுது அழகு வேணும், பொருள் வேணும் இல்லையா? பௌதீக வாழ்க்கையை நான் துறக்க வேண்டும். அதாவது ஒரு சன்னியாசி வாழ்க்கைக்கு ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது பாகவத தர்மம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய தவம், உங்களுடைய ஆஸ்டரிட்டி, நம்மளுக்கு வந்து நிறைய ஆஸ்டரிட்டி. நீங்க வந்து சாண்டிங் அட் 4:30க்கு நீங்க பண்ணணும்னாலே தட் இஸ் ஆல்சோ எ தபா. நம்ம வந்து அந்த 4:30க்கு எழுந்து நம்மளால பண்ண முடியல, 6 மணிக்கு பண்றோம், 7 மணிக்கு பண்றோம், நைட்டு 9 மணிக்கு படுக்கிறதுக்கு முன்னாடிதான் லாஸ்ட் ரவுண்டே முடிக்கிறோம் அப்படின்னா அவர் தப்பா இஸ் வெரி வெரி புவர். நம்மளால அந்த ஆஸ்டரிட்டி நம்மளால எடுக்க முடியல, அந்த 4:30 மணிக்கு எழுந்து நம்மளால பண்ண முடியல. சோ அதுதான் பாகவத தர்மத்துல வந்து தபா அப்படிங்கும் போது மற்ற எல்லா செயல்களை காட்டிலும் நீங்கள் அந்த பகவானுக்காக பக்தி தொண்டிற்கு நீங்கள் உங்கள் நேரத்தை எப்படி செலவழிக்கிறீர்கள். இதெல்லாம் எதுக்கு என்றால் உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, செல்ஃப் ரியலைசேஷன், நாட் ஃபார் சென்ஸ் கிராட்டிபிகேஷன். பட் மற்ற குணங்கள்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஸ்டரிட்டி ஒண்ணு எடுக்கிறாங்க. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? குரூரமான க்ரூயல் வர்ஷிப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அது எல்லாமே வந்து அந்த பலனை தராது. உண்மையான தபா அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் பாகவதத்துல, இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி செய்யும் பொழுது பிரம்மதேவன் அவர் எப்படி ஆரம்பிச்சாரு? அந்த பகவானை அடைய வேண்டும், தன்னுணர்வு பெற வேண்டும், எதற்காக நான் படைக்கப்பட்டேன், இந்த இடத்துல நான் உட்கார வச்சிருக்காங்களே எதுக்காக, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படிங்கும்போது he started meditating. தப்பா ஆஸ்ட்ரையர் மெஷர்ஸ் he has taken. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அந்த தவமானது அந்த பிரம்மதேவன் அவருக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கோர் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிரம்மதேவா வந்து நீ சிருஷ்டி பண்ற எல்லாரையுமே வந்து ஆன்மீக எண்ணங்கள் உள்ளவர்களாக படைக்க வேண்டும். சோ அவரு ஒவ்வொருத்தரையே படைக்க ஆரம்பிக்கும் போது எல்லார்ட்டையுமே அவர் கேட்டுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இனப்பெருக்கம் செய்து அந்த மக்களுக்கு தர்மத்தை போதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் ஆரம்பிக்கிறார்.
நாரதர் ஆரம்பிக்கிறாரு, ஸ்வயம்பு சனத்குமாரர்களை அவருக்கு சிருஷ்டி பண்றாரு. எல்லாமே ஆகும்போது எல்லாருமே மறுப்பு தெரிவிக்கிறார்கள். கடைசியில ஸ்வயம்புவ மனு அவர் மூலமாகத்தான் பிரஜாபதிகள். The purpose of that tapa for Brahmadev அப்படிங்கும்போது டு எஸ்டாப்ளிஷ் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்டு சொசைட்டி, தர்மம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். சோ ஒரு தவம் என்றால் என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உடலை வருத்தி கொண்டு உங்களுடைய சுகத்தை துறந்து அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செய்வதுதான். ஆனா இப்போ இன்னைக்கு வந்து மற்ற குணங்கள் என்ன ஆயிடுது என்றால் அவங்க கம்ப்ளீட்டா இந்திரியங்களுக்காக செய்கிறார்கள். நம்ம அதே மாதிரி சொன்ன மாதிரியே அந்த ஒரு தானமோ ஒரு யாகம் ஒண்ணு பண்ணும் பொழுது, அந்த யாகம் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட நேரம், எந்த டைம்ல பண்ணணும், எந்த காலத்தில் பண்ணணும், எந்த இடத்தில் பண்ணணும், எந்த மந்திரம் சொல்ல வேண்டும், எப்படி உச்சரிக்க வேண்டும், ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். ருத்ராசூரன் ஏன் தோன்றினான் என்றால் அந்த பிராமணன் தவறாக உச்சரித்ததால் அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு அரக்கன் உருவானான். அந்த ப்ரொனவுன்சியேஷன் தப்பா போனதால ருத்ராசுரன் அந்த யாக குண்டத்திலிருந்து வராரு அவர். அந்த மாதிரி அந்த மந்திரங்கள் ஒலி கூட, ப்ரொனவுன்சியேஷன் கூட, அது போல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே இந்த 3 வகையான யாகம், தானம், தபம் எல்லாமே எப்படி இருக்கணும் என்றால் அந்த சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது போல உண்மையாக யாருக்கு செய்ய வேண்டும். நம்மளுக்கு வந்து அழகான ஒரு கதை தெரியும். பிருந்தாவனத்துல வந்து பிராமண பத்தினிகளுக்கு பகவானை புரிந்த அளவிற்கு அந்த யாகத்தை வளர்த்த பிராமணர்களுக்கு தெரியவில்லை. பசிக்குதுடா கிருஷ்ணா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது எல்லாரும் போய் அந்த பிராமண பத்தினிக கிட்ட போய் கேளு, இந்த பிராமணர்கிட்ட போய் கேளு அப்படின்னு முதல்ல போனோன்னு துரத்தி விட்டுறாங்க. அடுத்தது பலராம போய் கேட்டா கொடுப்பாங்கன்னா அதையும் துரத்தி விட்டுறாங்க. சரி போய் பத்தினிக கிட்ட போய் கேளு, பிராமண பத்தினி கிட்ட போய் கேளு, கிருஷ்ணர் வந்திருக்காரு அவருக்கு வேணும் அப்படிங்கும்போது எல்லாமே தரப்படுகிறது பகவானுக்கு அந்த இடத்துல. சோ உண்மையாக நாம் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக செயல்கள், அந்த யாகங்கள் அப்படிங்கிறது பகவானை திருப்திப்படுத்துவது, பகவானை அறிவதற்கு, தன்னுணர்வு பெறுவதற்கு. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், எவ்வளவு பிறவி எடுத்தாலும் நான் பகவானை மறக்க கூடாது அப்படின்னு. அதேதான் இங்கேயும். பகவானை வந்து அவங்க மறக்கவே இல்லை. இந்த யாகத்தை செஞ்ச பிராமணர்கள் மறந்துட்டாங்க, ஆனால் அந்த பத்தினிகள் வந்து பகவானை மறக்கவே இல்லை. மனசுல எப்போதுமே நினைத்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்கள். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்முடைய யாகங்கள், நம்முடைய ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்றால் பகவானை சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். பிராமணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும். தானம் நம்ம தரோம் அப்படிங்கும்போது பிராமணர்களுக்கு தர வேண்டும், பிராமண குடும்பங்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஆனா பிராமணர்கள் நீங்க எங்க போய் தேடி கண்டுபிடிப்பீங்க? நம்மளால தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது. அந்த பிராமணர் அந்த வாங்குற பணத்தை அவர் எதற்காக பண்றாரு, என்ன விஷயத்துக்காக பண்றாரு அப்படிங்கிற விஷயம்னா நமக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, பகவான் கிருஷ்ணருக்கு சேவகம் செய்யக்கூடிய இடங்களில் உங்கள் தானம் தாருங்கள். எதுக்காக நம்ம டொனேஷன் கேட்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அது பகவானை மேபி நீங்க பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றீங்க, இல்லைன்னா பகவானை பற்றிய புத்தகங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் தானமாக தருகிறீர்கள், பல்வேறு செயல்களுக்காக தரப்படுகிறது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே பார்க்கும்பொழுது நம்ம முக்கியமா நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அந்த பகவானை நோக்கி, ஆனா நம்முடைய பிரார்த்தனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் பகவானினுடைய நினைவு எப்பவுமே மாறக்கூடாது அப்படின்னு. முக்கியமான ஒரு தவ பயிற்சி. தவம் என்றால் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம், 14 இருந்து 16 வரைக்கும். உடல், பேச்சு, மனம். உடலால நீங்க வந்து நிறைய பேர் பண்ண முடியும் நம்மளால. we are fasting for so many things இல்லையா? முருக பக்தர்களை எடுத்துக்கோங்க, அவங்க பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. உடல் உபாதையை பற்றி கவலைப்படாமல் நிறைய நடக்குது. ஆனால் பேச்சின் மூலமாக உங்களுடைய சத்துவ குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். கைதேர்ந்த பக்தர்கள், மூத்த பக்தர்களுக்கு கூட இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவும் கடினம். ஒரு சில பேருக்கு என்னன்னா, அடுத்தவன் மனசுல நோகடிக்கிற மாதிரி பேசுறது அப்படிங்கிறது அல்வா சாப்பிடுற மாதிரி. அவங்க அறியாமலேயே பை டிஃபால்ட் they will talk in a way it hurts others. மற்றவங்களுக்கு வந்து மனசுல இந்த நோகரா மாதிரி வார்த்தைகள் வரும்.
ஆனா அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அவங்கள கிண்டல் பண்றது இல்லையா, அவங்க செய்யற செயலை வந்து நையாண்டி செய்யறது, மத்தவங்க முன்னாடி எல்லாம் அவங்களுடைய செயல்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது. அது நீங்க நண்பர்கள்கிட்ட பேசுறீங்களா, உறவினர்கிட்ட பேசுறீங்களா, இல்லைன்னா ஒரு பொதுவான மேடையில பேசுறீங்களா, எப்படி பேசுறீங்கனாலும் ஒரு சத்துவ குணத்திற்கு வந்த நம்மை போன்ற ஒரு பக்தர்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்க மனசை புண்படுத்தாத அளவிற்கு நம்முடைய பேச்சுல நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம இதை படிக்கிறோம், இந்த சப்ஜெக்ட் நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்க விரும்புறோம் என்றால், மற்றவங்கள பேசாதீங்க. அதுவும் கணவன் மனைவி கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப சர்வசாதாரணம். மனைவி கணவனை வந்து அந்த அவங்களால முடியலையா, என்ன காரணமோ தெரியாது நமக்கு, கணவனை ரொம்பவும் கீழ்த்தரமாக பேசுவது, இல்லையா கணவன் மனைவியை கீழ்த்தரமாக பேசுவது. பக்தர்களாக ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல கூட அந்த உறவை, நான் புருஷன் எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் மனைவி எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி குடும்பத்துல இருக்கு, ஐ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி எல்லாம் இருந்து நம்ம பேசக்கூடிய ஆட்களாக இருந்தால் தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, பிகாஸ் வி நீட் டு ப்ராக்ரஸ். ஸ்பிரிச்சுவல்ல நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஆகுறோங்கிறதுக்கு வாட் இஸ் த மெஷர்மெண்ட்? 64 குணங்களை பத்தி பேசுறாரு ரூப கோஸ்வாமி. அந்த 64 குணங்களை கணக்கு போட்டு பார்த்தா நம்ம கிட்ட ஒரு குணம் கூட இருக்காது. இந்த 64 குணத்துக்கு நம்ம வந்து ஒரு மார்க் ஒண்ணு போட்டோம் அப்படின்னா யாருமே 40% மார்க் எடுக்கவே மாட்டாங்க. எல்லா குணங்களுமே இருக்கலாம், ஆனால் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் தட் குவாலிட்டி, the degree, the grade of that quality will be very very less. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இட் இஸ் ஒன்லி a செல்ஃப் இவாலுவேஷன். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்ம கிட்ட என்ன குறைகள் இருக்கிறதுன்னு பார்த்துட்டு அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த பேச்சு. மனதில் எண்ணுவது. நிறைய பேர் சொல்லுவாங்க கலியுகத்துல வந்துட்டு நம்ம நல்லது நினைச்சா பகவானுக்கு தொண்டு செய்வது போல, நான் செய்யாட்டி கூட பகவானுக்கு நான் வந்து மனதளவில் நினைத்தால் எனக்கு எல்லா புண்ணியமும் கிடைக்கும். பேச்சளவுல நான் அதாவது மைண்ட்ல நான் தவறாக நினைத்தாலும் கூட எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னா the consciousness gets corrupted. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து மனசளவுல வெளியே you are showing very great, அருமையா வைஷ்ணவ திலக்கு போட்டுக்கிறீங்க, வைஷ்ணவ அட்டையர் போட்டுக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா உங்களுக்கு மனசுல வந்து அந்த ஒரு குரோதத்தை நீங்க வளர்த்துக்கிட்டு இருந்துட்டு, இந்த ஆளை எனக்கு பிடிக்காது, இந்த டிவோட்டியை பிடிக்காது, இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு, இது செய்யறாரு, செய்யறாரு, அது நம்ம வளர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவர் கான்சியஸ்னஸ் இஸ் லூசிங் தட் சாங்டிட்டி ஆஃப் அவர் கான்சியஸ்னஸ். நம்முடைய அந்த உணர்வு தூய்மையான அப்படிங்கிற இதுல இருந்து நம்ம வந்து we are falling down. அதனால இந்த ஸ்பீச் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டிவோட்டிஸ் பொறுத்த வரைக்கும். இது யூ ஃபர்கெட் அபவுட் யுவர் விச் குணா, எந்த குணத்துல இருக்கீங்களோ தெரியாது, ஆனா டிவோட்டிஸ் கிட்டையும் இந்த குறைபாடுகள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதனால அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஆஸ் அ பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்ட் இந்த சாப்டர் நான் படிச்சேன், நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ரெண்டும் நான் எப்படி இம்ப்ரூவ் ஆக போறேன், பகவானே எனக்கு அதற்கான ஒரு கருணையை கொடு, உன்னுடைய கருணை இல்லாம நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த 3 விதமான குணங்களை வச்சு நம்ம பார்க்கும் போதும் நம்ம வந்து பொதுவாகவே சத்துவ குணமோ தமோ குணமோ ரஜோ குணமோ எந்த ஒரு குணமாக இருந்தாலும் சரி எப்படி மாற வேண்டும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பார்த்தோம். நீங்க எல்லாருமே படிச்சீங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் ஓம் தத் சத். ஓம் தத் சத் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம், நிரந்தரமானது, எட்டர்னல், நித்தியமான ஒரு மந்திரம். ஓம் பிரம்மதேவன் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சதே ஓம் தான். ஓம் தத் சத் அப்படிங்கிறது பொதுப்படையாக அதற்கு ஒரு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வியாபிக்கப்படாத பரம்பொருள், சிம்பிளா அன்மேனிஃபெஸ்டட் அப்சல்யூட் என்டிட்டி இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா. அன்மேனிஃபெஸ்டட் அப்படின்னா இம்பர்சனலிஸ்ட், பிரம்மன் வழிபாடு. எதற்காக பிரம்மதேவனுக்கு வந்து ஓம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த நேரத்துல வந்து அவரு வந்து பகவான் கிருஷ்ணரை துருவ மகாராஜ் பார்த்த மாதிரிலாம் பார்க்கவே இல்லை. அவருக்கு எல்லாமே he was realizing it இம்பர்சனல் ஃபார்ம்ல தான். அதனால அந்த ஓம் அப்படிங்கும் போது
அந்த பகவானை உன் கண்ணால் காண முடியாத உனக்கு பிரதிபலிப்பு ஏற்படுத்தாத நிலையில் உள்ள ஒரு பரம்பொருளை விவரிக்கக்கூடியதுதான் ஓம் தத் சத். வெளிப்படையாக நம்மளால பார்க்க முடியாட்டியும் கூட அதற்கான உட்பொருள் என்ன அப்படின்னா பகவான் அப்படிங்கிறதுக்கான டைரக்ட் மீனிங் இஸ் ஓம் தத் சத். அந்த அளவுக்கு இட்ஸ் a very powerful mantra. இன்னும் if you want go so deep into that understanding of ஓம் தத் சத், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றதுக்கு பதிலா நீங்க ஓம் தத் சத் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு பிராணனை விட்டீங்கன்னா கூட you will attain the eternal abode of the supreme lord. ஆனால் நம்ம எதற்காக ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம எல்லா சாஸ்திரங்களிலும் கலியுக தர்மமாக கூறப்படுகிறது அப்படிங்கும்போது பகவான் ரியலைசேஷன் நமக்கு வரணும். ஏன் பகவான் ரியலைசேஷன் நமக்கு வரணும் என்றால் மாயா ரொம்ப பவர்ஃபுல். அதனால உங்களுடைய கவனத்தை மிகவும் எளிதில் திசை திருப்பக்கூடியது மாயை. பகவானுக்குன்னு ஒரு உருவம் இருக்கிறது, பகவானை அந்த உருவத்தில் தான் நான் தரிசிக்கிறேன், பகவானை அந்த அழகை நான் ரசிக்கிறேன் அப்படிங்கும்போது உங்களை அறியாமலேயே யூ கெட் அன் இம்ப்ரெஷன் இன் யுவர் மைண்ட். பகவானை பத்தின ஒரு விஷயம் உங்ககிட்ட அப்படியே மனசுல பதிஞ்சிரும். அப்படிப்பட்ட பகவான் இப்படிலாம் லீலைகள் பண்ணியிருக்காரு, இப்படிலாம் அவர் பிரசாதம் நம்ம பண்ணி கொடுக்குறோம், இந்த மாதிரிலாம் அவருக்கு ஆடை அலங்காரம் பண்றோம், அவரை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு பயிற்சி நம்ம பண்ணும்போது அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் ஃபுல் பொட்டன்சி, தட் இஸ் ஆல்சோ த எனர்ஜி ஆஃப் த சுப்ரீம் லார்ட். இங்க ஓம் அப்படின்னு நம்ம எதற்காக அருவவாதிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஓம்கார மந்திரம் நம்ம கிட்ட ஏன் பரிந்துரைக்கப்படவில்லை? நிறைய பேர் இது நல்லா ரொம்ப டீப்பா நீங்க இந்த ஓம் தத் சத் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்க மனசுல இந்த கேள்வி வரலாம். பிரபு நான் எதுக்கு பிரபு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும்? 16 ரவுண்டுங்கிறீங்க, 108 மாலைங்கிறீங்க, எதுக்கு நான் அதெல்லாம் சொல்லணும்? நான் ஜஸ்ட் ஓம் 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 ஓம்னு சொல்லிட்டே இருக்கேன், ஓம் தட் சத் கடைசியில நான் அதை மனசுல வச்சுக்க முடியும் என்னால அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதற்கான பதில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மளால பகவானை ஒரு பகவான் ரியலைசேஷன் எதற்காக முக்கியத்துவம் தரப்படுகிறது ஆச்சாரியர்களால் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா நம்மளை மாத்த முடியும். நம்ம மைண்ட் சச் அ கரப்டிவ் மைண்ட். ரொம்ப எளிதாக நம்ம மனசை மாற்ற முடியும். சத் சங்கம் எதற்காக வலியுறுத்தப்படுகிறது என்றால் அந்த மனசு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து அது போன்ற ஒரு சத் சங்கங்களில் இருக்க வேண்டும். ஓம் தத் என்றால் அதுதான் உண்மை. பகவான் அருவவாத பகவானின் வெளிப்பாடு ஓம். இதுதான் ஆரம்பம். பிரபஞ்சம் ஆரம்பிக்கும் போது பிரம்மதேவனுக்காக வழங்கப்பட்ட மந்திரம். அப்படின்னா இந்த பிரபஞ்சம் பகவானால் சிருஷ்டி செய்யப்பட்ட இந்த பிரபஞ்சம் இருக்கு, இவ்வளவு பெரிய இடத்துல என்ன உட்கார வச்சுட்டாங்க, நான் யாரு, இந்த இடம் யாரால செய்யப்பட்டது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பிரம்மதேவனுக்கு இந்த ஓம்கார மந்திரம் செலஸ்டியல் வாய்ஸாக அவருக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட அந்த பிரதிபலிப்பு, அருவவாத பிரதிபலிப்பு தத் அப்படின்னா அனைத்துமே அந்த பகவானை சார்ந்தது. ஓம் அப்படிங்கும்போது பகவான். ஓகே, அப்படிப்பட்ட பகவானுக்கு எல்லாம் சொந்தம். காரணகர்த்தாவாக நான் இருக்கிறேன்னு சொல்றாருல பகவானு. ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதி ராதி கோவிந்த் சர்வ காரண காரணம். He is the reason for all the causes, cause of all causes அப்படிங்கும்போது தத். சோ எல்லாமே அந்த பகவானுக்கு தான். நீங்க பகவானை புரிஞ்சுக்கிட்டீங்க ஓம் மூலமாக, தத்து மூலமாக, இது எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே சொந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்கள் மனதில் ஏற்படுகிறது. சத் அப்படிங்கும்போது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்களுமே பகவானை அறிந்து கொண்டீர்கள், எல்லாமே பகவானினுடைய காரணம், அவருதான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய செயல்கள் எப்படிப்பட்ட செயல்களாக இருக்க வேண்டும் என்றால் சத்தான செயல்களாக இருக்க வேண்டும். சத் மீன்ஸ் ஃபுல் ஆஃப் பொட்டன்சி, ஃபுல் ஆஃப் ட்ரூத்ஃபுல்னஸ். உண்மையாக சத்தியம் பேசுன்னு சொல்றாங்க இல்லையா, உண்மையை பேசு அப்படிங்கிறாங்க இல்லையா. சோ அந்த சத் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், யாருக்காக செயல்களை செய்கிறீர்கள்? ஜஸ்ட் கோ டு தி ப்ரீவியஸ் வேர்டு தத்து. அனைத்திற்குமே சொந்தக்காரனாக இருக்கிற அந்த பகவானுக்காக நான் செய்கிற காரியம் அப்படின்னு. சோ அதனாலதான் எந்த ஒரு யோக பயிற்சி எல்லாமே நீங்க செய்யறீங்க அப்படிங்கும்போது ஓம் தத் சத், எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு தி சுப்ரீம் லார்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம நம்மளுடைய மனம்
நம்முடைய உடல் எல்லாமே அந்த பகவானுக்காக. சர்வ ஆශ්‍රய ஈஸ்வரேர பிரணவ உதேச தத்துவம் ஆஷி வாக்கிய ஹோய் வேதேர ஏகதேச. இது அந்த ஸ்லோகத்துல வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இந்த பகவானுக்காக. இந்த பிரணவம் ஓம்காரம் பகவானுக்கு வேத அறிவின் ஒரு களஞ்சியம் அவர் இல்லையா? அவரை பற்றித்தான் நான் இங்கு பேசுகிறேன். அந்த தத்துவம் ஆஷி அப்படிங்கிற வார்த்தைகள் வேத அறிவுல ஒரு போர்ஷன் மாத்திரம்தான். அந்த போர்ஷனை மாத்திரம்தான் நம்ம இந்த இடத்துல விளக்குறோம். அந்த ஒரு வார்த்தைக்கே எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. நீங்க ஃபுல் வேதமே ஓம் தத் சத் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அப்படின்னாலே நீங்க பகவானை தெரிந்து கொண்டதால். பட் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் பொருள் ஆச்சாரிய பொருள் இருக்கும்போது இது ஜஸ்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் தட் வேதாஸ் ஒன்லி. இப்படிப்பட்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வேதங்களின் மூலமாக இப்படிப்பட்டவரை, இந்த பகவானை, அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த பகவானை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே ஆன்மீக அடையாளம் உங்களுக்கும் இருக்கிறது. தத்துவம் அஷி அப்பனா பகவானினுடைய அங்கம் நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கு கூறப்படுகிறது. உங்களுக்கு ஆன்மீக அடையாளம் என்னப்பா உனக்கு ஆன்மீக அடையாளம் அப்படின்னா, நான் பகவானின் அங்கம் அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல ஓம் தத் சத் சொல்லிட்டு பகவான் சொல்லும் போது தத்துவம் அஷி அப்படிங்கிறார். சோ எல்லா ஜீவராசிகள் எல்லாமே அந்த பகவானுக்கு சொந்தம். அதாவது அந்த பகவானினுடைய காரணமாக இருக்கிறது. பகவான் ஓம் அந்த ரூபத்துல, ஓம்கார ரூபத்துல அருவமாக அதை உணர்கிறார்கள். அப்படிப்பட்ட பகவானினுடைய அங்கமாகத்தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் விஷயம்தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓம் தத் சத் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சோ நம்ம செய்யற எல்லா விதமான யாகங்கள், எல்லா விதமான வழிபாட்டு முறைகள், நீங்க பகவானுக்கு ஒரு ஃப்ளவர் ஆஃபர் பண்றீங்க, ஒரு நீர் ஆஃபர் பண்றீங்க அப்படின்னா கூட, உங்களுக்கு நிறைய மந்திரங்கள்லாம் எதுவுமே தெரியல அப்படின்னா கூட ஓம் தத் சத் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட we are offering everything to this person who is the cause of all causes, who is having the full potency, who is having the full energy, which I am offering in the form of impersonal. அவருடைய உருவம் தெரியாத அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அவருக்கு இந்த ஓம் தத் சத் உடைய கான்செப்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறை அந்த உருவத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கையற்ற நிலையில் அவர்கள் அனைத்தையுமே நான் அல்லாஹ்க்கு தருகிறேன் அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்றது இந்த ஓம் தத் சத்து தான். ஓம் தத் சத்துன்னு அவங்க சொல்லி ஆட வெட்டுறது கிடையாது. ஆனால் அவர்களுடைய வழிபாட்டு முறையில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த உருவமற்ற பகவானுக்கு எல்லா விஷயமும் தரப்படுகிறது அப்படிங்கறதா இந்த புரிதல் நமக்கு. இப்போ let us read the last verse of this chapter, sloka number 28. Ashadaya hutam datham tapashtaptam kritam chayat ashat iti ushyate partha na cha tat pretya na iha. மேனகா மாதாஜி படிக்கிறீங்களா டிரான்ஸ்லேஷன்? எஸ் பிரபு, படிக்கிறோம் பிரபு. படிங்க மாதாஜி, டிரான்ஸ்லேஷன் படிங்க. எஸ் பிரபு. ருதாவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை. அசத் என்று அழைக்கப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சோ பகவானை பற்றி தெரியாமல் நீங்க ஏதாச்சும் செய்றீங்க. அந்த ஓம் தட் சத்து நம்ம எதற்கு இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பகவானை தெரிந்து கொள்ளாமல் நீங்க தவம் செய்கிறீர்களா, தானம் செய்கிறீர்களா, தியாகம் செய்கிறீர்களா, என்ன நீங்க பண்ணாலும் அந்த பகவானின் மீது நம்பிக்கை இல்லாமல் எவன் ஒருவன் செய்கிறானோ அதற்கு எந்த விதமான ஒரு பலனும் கிடையாது. அசத் என்று அழைக்கப்படுகிறது. ஓம் தத் சத், இட் பிகம்ஸ் அசத். இதே கருத்துக்கள் தான் கபில தேவர் தேவகுதிக்கு கொடுக்கும் பொழுது 3வது ஸ்கந்தம் 29வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். அகம் உச்சாவஷி திரவ்யை கிரியையோ ஓத்பனயன் அகே நைவ துஷ்யே அர்ச்சிதோ அர்ச்சாயம் பூத கிராம வாமனினக. நீங்க செய்யக்கூடிய, அம்மா கிட்ட சொல்றார், நீங்க செய்யக்கூடிய எந்த விதமான வழிபாட்டு முறையும் முறையற்ற நிலையில்
அந்த பிரார்த்தனையை நீங்க செய்றீங்க, வர்ஷிப் நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது அதற்கும் ஒரு சில முறைகள் இருக்கின்றன. பஞ்சராத்திர விதின்னு சொல்றோம் இல்லையா, சாங்கியத்துல இருந்து வர்றதுதான் பஞ்சராத்திரா. சோ அந்த பஞ்சராத்திர விதி முறைப்படி நீங்க செய்யல, வழிபாட்டு முறை செய்யல, அறியாமையில் ஒருவன் இருக்கிறான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும், செய்யணும் அப்படின்னு தெரியாமல் அவன் எது செய்தாலும் ஜீவராசிகள், அனைத்து ஜீவராசிகளில் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவனாக பார்க்கப்படுகிறது. அவன் என்னை திருப்திப்படுத்த முடியாது. கோயிலுக்கு போயிட்டு அந்த அர்ச்ச விக்கிரகத்தை பார்த்து பிரார்த்தனை செய்தாலும் கூட அந்த வழிபாட்டு முறையை எவன் ஒருவன் தொடர்ந்து அது பிரகாரம் செய்யலையோ, நம்பிக்கையற்ற நிலை. அப்படிங்கும்போது அது பிரகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா நல்லா குளிச்சுட்டு, பொதுவாக ஃப்ரெஷ்ஷா we need to wear a dress. பகவான்கிட்ட போகும்போது தூய்மையாக நம்ம போகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கட்டுன புடவையே இல்லையா, கட்டுன வேஷ்டியே, ஓ நேத்து தானே கட்டினேன், இன்னைக்கு அதையே போட்டு கோயிலுக்கு போயிடலாம் அப்படிங்கும்போது அந்த எண்ணம் கூட ஒரு அசுத்தமான எண்ணமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பகவானை போய் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கும்போது இட் ஷுட் பி ஃப்ரெஷ். புது புடவை நான் சொல்ல வரல, துவைத்த புடவை, அட்லீஸ்ட் துவைச்ச புடவை கிளீனா we need to go. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் அசத், ஓம் தத் சத்துக்கு கோருன மாதிரி அந்த அசத் அப்படிங்கும்போது அந்த பகவானுக்காக செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் கூறப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓம் தத் சத்தினுடைய ஒரு புரிதல். பொருளுரையில பிரபுபாதர் நிறைய எழுதியிருக்காரு, 26, 27 எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா he is talking about so many things. நம்முடைய முக்கியமான கடமைகள் என்னது, பிரசாசஸ்தே கர்மணி, பரிந்துரைக்கப்பட்ட செயல்கள், பிரிஸ்கிரைப்டு டியூட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, பரிந்துரைக்கப்பட்ட செயல்கள். சத்பாவ சாதுபாவே, சாதுபாவே, சத்பாவே சாதுபாவே. என்ன அர்த்தம்னா சத் நம்ம பேசணும் இல்லையா, அந்த மாதிரி அந்த சத்து சாதுபாவம். சாதுபாவம் என்றால் ஒரு துறவி, ஒரு ஆன்மீகம், பௌதிக பற்றுதல் அற்ற நிலையில் ஒருவன் செய்யக்கூடிய செயல்கள், எந்த விதமான பற்றும் இல்லாமல் அவன் செய்வான் இல்லையா. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் நாம் செய்ய வேண்டும். தத் அர்த்தியாம், தத் அர்த்தியாம் மீன்ஸ் எல்லாத்தையுமே அந்த பகவானுக்கு, ஓம் தத் சத், காரணகர்த்தாவாக உள்ள அந்த பகவானுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எல்லாமே நீங்க செய்யக்கூடிய செயல்களை அனைத்துமே அந்த பகவானுக்காக வழங்கப்பட வேண்டும். சோ இதெல்லாம் நம்ம எதுக்காக பேசுறோம் அப்படின்னா 3 குணங்களை பற்றியும் நாம் பேசணும். ஆனால் அத்தனையுமே தவறான ஒரு புரிதல். உண்மையான ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பகவானை புரிந்து கொண்டு அசத்தாக மாறக்கூடாது. பரிந்துரைக்கப்படாத செயல்கள், தூய்மையற்ற நிலை, தூய்மையற்ற உணர்வு, நம்பிக்கையற்ற நிலை, இந்த மாதிரி நிலையில நம்ம எது செஞ்சாலும் அது நமக்கு நிச்சயமாக பலனை தராது அப்படிங்கிற விஷயம்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். ரொம்பவும் முக்கியமான ஒரு பகுதி இந்த ஒரு சாப்டரை பொறுத்த வரைக்கும். இது ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே we have a lot of problems to maintain the modes. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு அதை நிச்சயமாக அந்த ஒரு நிலையில், அந்த ஒரு குணத்தில், அந்த சத்துவ குணத்தில் நம்முடைய செயல்கள் நிர்ணயிக்கப்படுவது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய குணங்களை எப்பொழுதுமே சத்துவ குணத்தில் வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்ம கிட்ட என்ன தவறான குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத உடனே கண்டுபிடித்து அதற்கான ஒரு மருந்து, மெடிசன், ட்ரீட்மெண்ட் நம்ம இந்த கோர்ஸை இப்ப முடிக்கிறோம், 17வது சாப்டர் முடிக்கிறோம். இன்னிலிருந்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறோம். நம்ம கிட்ட நிச்சயமாக ஒரு சில குறைகள் இருக்கின்றன. அந்த குறைகளை கண்டுபிடித்து அதற்கு ஏற்றாற் போல அந்த சத் குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதோட இந்த சாப்டர் இஸ் கமிங் டு அன் எண்ட். நம்ம அடுத்தது கடைசி அத்தியாயம். நம்மளுக்கு 27ஆம் தேதி நம்ம எக்ஸாம் வச்சிருக்கோம் இல்லையா. அதனால நெக்ஸ்ட் 3 செஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் 3 செஷன்ஸ்ல முடிஞ்ச வரைக்கும் முடிக்கணும். ஸோ மோஸ்ட் லைக்லி
கம்மிங் 2 days, அதாவது நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே, அதுக்கப்புறமா வர்ற ஃபாலோயிங் சாட்டர்டே we may have to sit for 1 hour extra. நான் உங்களுக்கு இப்போ அட்வான்ஸா நான் சொல்லிடுறேன். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பதான் நம்மளால அந்த 18th சாப்டர் முடிக்க முடியும். 18th சாப்டர் வந்து நிறைய ஸ்லோகம் இருக்கு நமக்கு. ஸோ வித் தட் வி வில் பி க்ளோசிங் த செஷன் டுடே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம்.